திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கூடிய தின்முழவம் குழல்வோமென்ன ஆடிய மானுடு ஆதிபிரானென்ன நாடிய நற்கணம் ஆரம் பல்பூதங்கள் பாடியவாறு ஒரு பாரண்டரங்காமே. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் பாண்டரங்க கூத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். கூடிய தின் முழவம் குழல் ஓம் என்று தொடங்கும் பாடலை காணலாம். வன்மையான தின் முழவமும் குழலும் ஓம் ஓம் என்று ஒலிக்கிறது. மெய்ஞானியர் அந்த நாதமே இந்த ஈசன் என்று உணர்ந்து மகிழ்கிறார்கள். பெருமானை காண விரும்பி கூட்டம் கூட்டமாக நிற்கும் பூதப்படைகளும் தேவகணங்களும் போற்றி பாடும்படி அமைந்துள்ள கூத்து திரிபுர சங்கார கூத்து எனப்படும் பாண்டரங்க கூத்தாகும். திருமந்திரத்தின் இந்த பாடல் சிவபெருமான் எத்தகைய சூழலில் ஆடுகிறார் என்பதையும் அந்த ஆடல் எதை உணர்த்துகிறது என்பதையும் அழகாக விவரிக்கிறது. வலிமையான மத்தளங்களும் முழவம் என்று கூறுகிறார் அல்லவா, அதுதான் மத்தளம். புல்லாங்குழல்களும் இணைந்து இசைக்கும் போது அந்த நாதமானது ஓம் எனும் பிரணவ ஒலியை எழுப்புகிறதாம். இறைவனின் இந்த திருநடனத்தை காணும் பக்குவம் பெற்ற மனிதர்கள் இவரே உலகின் முதற்கடவுள் ஆதிப்பிரான் என்று போற்றி துதிக்கின்றனர். இறைவனை தியானிக்கும் சிவகணங்களும் துதிப்பாடும் பூதகணங்களும் அவரை சூழ்ந்து நிற்கின்றன, ஆரவாரம் செய்கின்றன. கணங்கள் பாட இசைக்கருவிகள் ஓங்காரத்தை எழுப்ப சிவபெருமான் ஆடுகின்ற அந்த தூய நடனமே பாண்டரங்கம் ஆகும். இது முப்புற எரிப்பு தத்துவத்தை குறிக்கிறது. புறக்கதையில் சிவபெருமான் 3 கோட்டைகள் எரித்ததாக கூறப்பட்டாலும் திருமூலர் அதை அகநோக்கில் விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார்? மனிதனிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டு அந்த சாம்பல் பூத்த வெட்ட வெளியில், அதாவது சுத்தமான ஆன்மாவில் இறைவன் ஆடுவதே பாண்டரங்கம் என்று கூறுகிறார். வெந்நீற்றின் சிறப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. பாண்டரங்கம் ஆடும்போது இறைவன் உடல் முழுவதும் வெந்நீர் சாம்பல் பூசியிருப்பார். இது இறுதியில் அனைத்தும் சாம்பலாகும் நிலைத்திருப்பது இறைவன் ஒருவனே என்ற நிலையாமை உணர்த்துகிறது. இந்த பாடலின் மத்தளமும் குழலும் ஓம் என்று ஒலிப்பதாக திருமூலர் கூறுவது பிரபஞ்சத்தின் அசைவு, வைப்ரேஷன் என்று கூறுகிறோமே, அசைவு அனைத்தும் அந்த பரம்பொருளின் நடனத்திலிருந்தே தோன்றுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. திருமூலரின் இந்த பாடல் நம்முள் இருக்கும் தீய குணங்கள் அழிந்த பிறகு ஏற்படும் அமைதியான நிலையில் பாண்டரங்கம், அமைதியான நிலை எது? பாண்டரங்கம். நம் ஆன்மாவில் இறைவன் நடனமாடுகிறான் என்பதை விளக்குகிறது. கூடிய தின் முழவம் குழல் ஓம் என்று ஆடிய மானுடர் ஆதிப்பிரான் என்ன நாடிய நற்கணம் ஆரம்பல் பூதங்கள் பாடியவாறு ஒரு பாண்டரங்காமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.